வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் படீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆன் பாவம் பொல்லசது. ரியோ ராஜ் மற்றும் மலாவிகா மனோஜ் நடிப்பில் வந்திருக்கும் ஒரு குடும்ப காதல் நகைச்சுவை படம். திருமணத்துக்கு பிறகு நடக்கும் நம் வாழ்க்கை ரீலாக, ஆனால் உண்மையில் நடந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் லைஃப் டிராமா தான் இது. இயக்கம் கலையரசன் தங்கவேல். இது அவரோட டெப்யூ படம். இசை சித்துகுமார். சினிமாட்டோகிராஃபி பிரசன்னா எஸ் குமார். படம் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியானது. தற்போது நெட்டிசன்ஸ் ரிவ்யூல மிக்ஸ்ட் பட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா படம் எப்படி இருக்கு, கதையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டோரி அண்ட் பிளாட். கதை ஆரம்பம் ஒரு சாதாரண மாப்பிள்ளை பெண் திருமணத்துல. சிவா, ரியோ ராஜ் ஒரு மிடில் கிளாஸ் ஐடி ஊழியர். அவரோட வாழ்க்கை சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷனல். சக்தி மாளவிகா மனோஜ் ஒரு மாடர்ன் திங்கிங் கேர்ள், சுயநம்பிக்கை நிறைந்தவர், இண்டிபெண்டன்ட் வாழ்க்கை நம்பிக்கை உள்ளவள். இவர்களை இருவரையும் குடும்பம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆனா கல்யாணத்துக்கு பிறகுதான் இங்கிருவருக்கும் புரிகிறது, லைஃப் பார்ட்னர் ஆனா தாட் பார்ட்னராகவே இருக்க முடியுமா. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், தாலி கட்டுறது, சமையல் செய்யறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டா அவங்க நாகரிகமா இல்லைன்னு சொல்லுறது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களால பெரிய சிக்கல்கள் உருவாகுது. சக்தி ஒரு நாள் அவளோட சுயமரியாதைக்காக வீட்டை விட்டு வெளியே போறா. அதுக்கப்புறம் அந்த இருவரும் பிரிச்சு வாழ்க்கையில உண்மையிலேயே என்ன போயிடுது, அவர்கள் மீண்டும் சேர்ந்தாங்களா இல்லையா, அண்ட் அதுதான் படத்தோட ரெஸ்ட் ஆஃப் ஸ்டோரி. பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. ரியோ ராஜ் நம்ம ஜோ படம் நினைவுக்கு வர்ற மாதிரி தான் இங்கவும் எமோஷனல் சீன்ஸ்ல நல்லாக பண்ணிருக்கிறாரு. நகைச்சுவையிலையும் நல்ல டைமிங் இருக்கு. சில இடங்களில அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணாம ஹியூமன் ஃபீல் கேண்டு நடிச்சிருப்பது பாராட்டத்தக்கது. மலாவிகா மனோஜ் இப்போ தமிழ் சினிமாவில் பேசப்படும் இண்டிபெண்டன்ட் ஃபீமேல் கேரக்டர்ல ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல். அவங்க குரல் மாடுலேஷன், ஃபைலெஞ்சவே எல்லாமே ஒரு உறுதியான நடிகை என்று சொல்ல வைக்குது. சப்போர்ட்டிங் காஸ்ட் ஆர்ஜே ரமேஷ் திலாக், பல சரவணன், தீபா சங்கர் போன்றவர்கள் லைட் ஹார்ட்டட் காமெடி சீன்ஸ்ல ரொம்ப என்கேஜிங். அவர்கள் சீன்ஸ் பக்கத்தில் இருந்தால் படம் போரிங் ஆகாது. மியூசிக் அண்ட் டெக்னிக்கல்ஸ் சிதுகுமார். சாங்ஸ் கேட்சி இல்லைனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ரியலிஸ்டிக். ஜோடி பொருத்தம் சாங் ஆல்ரெடி சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டே இருக்கு. அது போஸ்ட் மேரிட் கேப்ளின் சிமிஸ்ட்ரியை நன்றாக காட்டுது. சினிமாட்டோகிராஃபி பிரசன்னா எஸ் குமார் வேலை சூப்பர் கிளீன். உர்பன் சென்னை அபார்ட்மெண்ட் லைஃப். இன்டீரியர் சீன்ஸ்ல நேச்சுரல் லைட்டிங் யூஸ் பண்ணியிருப்பது ஒரு ப்ளஸ். எடிட்டிங் சற்று அன்ஈவன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட் காமெடி ஃப்ளோ, செகண்ட் ஹாஃப் மோ எமோஷனல் டோன். அதுக்கிடையே டிரான்சிஷன் கொஞ்சம் அப்ரப்டா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ்ல கலாய் அரசன் தங்கவேல் ரியலிஸ்டிக் டச்சஸ் நிறைய வச்சிருக்காரு. உதாரணம், காதல் இருக்கிறதால தான் திருமணம் நடக்காது, புரிதல் இருந்தாதான் குடும்பம் நீடிக்கும். இப்படி ரிலேட்டபிள் லைன்ஸ் பல இடங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்ததை நினைவூட்டும். ஆனா சில இடங்களில ப்ரீச் பண்ணூரா ஃபீல் வரும். ஃபெமினிசம் வெர்சஸ் ட்ரெடிஷன் ஆங்கிள் நல்லா இருக்கு. ஆனா சில ஆடியன்ஸுக்கு லெக்சர் மாதிரி தோன்றும். தீம்ஸ் அண்ட் மெசேஜ். படத்தின் கோர் மெசேஜ்: திருமணத்தில் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் இருக்க மாட்டான், புரிந்து கொள்ளும் மனம் இருந்தா போதும். மாடர்ன் உமனுக்கு சொசைட்டி அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதா, மேன் ஈகோ எப்போ பிரேக் ஆகும், லவ்ல இருந்து மேரேஜ்க்கு வரும்போது கேப் என்ன, இவையெல்லாம் சப்லெட்டா அனலைஸ் பண்ணிருக்காங்க. சில சீன்ஸ்ல சக்தி அவளோட டெசிஷன் ஜஸ்டிஃபை பண்றது, அது மென் சைட் வியூல அன்கம்ஃபர்டபுள் ஆனாலும் ரியலிஸ்டிக் ஃபீல் தருது. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவ்ஸ்: ரியலிஸ்டிக் டயலாக்ஸ் அண்ட் நேச்சுரல் ஆக்டிங். கெமிஸ்ட்ரி பிட்வீன் ரியோ அண்ட் மலாவிகா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எமோஷனல் சீன்ஸ்ல எலிவேட் ஆகுது. ரிலேட்டபிள் மேரேஜ் கான்ஃப்ளிக்ட்ஸ். சில இடங்களில் ஸ்கிரீன் பிளே சுலோ ஆகுது. ப்ரீச்சி மூமெண்ட்ஸ் சிலருக்கு போரிங் ஃபீல் தரும். கிளைமேக்ஸ் ப்ரெடிக்டபிள் ஆனாலும் சென்டிமெண்ட் சேவ் பண்ணுது. ஃபைனல் வேர்டிக்ட்: ஆண் பாவம் பொலத்தத்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபில்ம் இல்லை, ஆனால் பெர்ஃபெக்ட் மிரர் மாதிரி இருக்கும். இது நம்ம சுற்றுள்ள மேரேஜ் லைஃப்ல நடக்கிற உண்மைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரமைசஸ் எல்லாத்தையும் பக்கத்துல நிக்கிற மாதிரி காட்டுது. கலாய் அரசன் தங்கவேல் ஓட டெபியூ டைரக்ஷன் சாலிட். டயலாக்ஸ் லைஃப் பேஸ்ட், பெர்ஃபார்மன்சஸ் ஸ்ட்ராங். இது ஒரு சிலண்ட் மெசேஜ் மூவி. ப்ரீச்சிங் இல்லாம சொல்லுறத குயட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மை ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன், செகண்ட் ஹாஃப் இமோஷன். ஓவரால் வாட்சபிள் ஃபேமிலி டிராமா வித் ரியலிஸ்டிக் டச். இது ஒரு லவ் ஸ்டோரி இல்ல, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி. இதுதான் ஆண் பாவம் பொலதத்து டைட்டில் போலயே சில நேரங்களில நாம பாவம் இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே பாவம். இந்த மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் படீஸ் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த மூவி ரிவ்யூல பார்க்கலாம்.
லைக், ஷேர், காமெண்ட் பண்ணிடுங்க.